Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Innal hamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஃபாத்திமா. நான் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்தை நேசித்து 10 வருஷம் ஆகுது. கலிமா சொல்லி 5 வருடங்கள் ஆச்சு. என் பேர் இதுக்கு முன்னாடி விஜயலக்ஷ்மி. நான் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவ. எங்கள் வீட்டில் எல்லாருமே குருக்கள் தான். அல்லா நாடி நான் ஒரு தேடுதலில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாங்கு சத்தம் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமான விஷயம். பாங்கு சத்தத்தை கேட்டால் அதை ரொம்ப ஆசையாக கேட்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நாள் போக போக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து குரான்லாம் வச்சு எப்போ பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நான் குரானை நான் படிக்கணும் அப்படின்னு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்டும்போது அவங்க ரொம்ப அவாய்டா, இதெல்லாம் நீ படிக்கக்கூடாது, இது புனிதமான வேதம், இதெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இஸ்லாத்தின் மேலே இருந்த அந்த இன்ட்ரெஸ்டே குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன இதில் என்ன அப்படி இருக்கும், இது என்ன வேதம், இதிலலாம் ஒரு விஷயமா, இதை போய் இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்களே, ஒரு மனிதர்களை படிக்கக்கூடாதுன்னு இது பண்ணுறாங்கன்னா இதில் இவங்க மட்டும்தான் புனிதமானவங்களா, அப்போ நம்ம கேவலமானவங்களா, அப்போ இதை நம்ம இது பண்ணக்கூடாது, இதை அவமானப்படுத்துகிற அளவுக்கு தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் தான் நான் குரான் படிக்கணுன்ற ஒரு இதுவே எனக்கு வந்துச்சு. அதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம அதை சொல்லணும், அதை சொல்கிறதன் மூலியமாக அவங்கள நம்ம கேவலப்படுத்தணும், நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே அவங்கள எப்படி கேவலப்படுத்துறதுன்றதுனால குரான் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் பட்டேன். அப்போ எனக்கு குரான்லாம் கிடைக்கல. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் கிறிஸ்டின் அந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி கொஞ்ச நாளைக்கு நான் அந்த பைபிள் படிக்கிறது இதிலலாம் இருந்தேன். நாள் போக போக நான் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி வீட்டு பக்கத்துலேயே பள்ளிவாசல் அந்த பாங்கு சத்தத்தை கேட்டப்ப எனக்கு அந்த ஞாபகங்கள், அவங்க நம்மளை இப்படி கேவலப்படுத்தினாங்களே, அசிங்கப்படுத்தினாங்களே அப்படின்ற ஒரு ஞாபகங்கள் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நான் தினத்தந்தி பேப்பர் படிக்கும்போது அதில் எப்போவுமே ஒரு பகவத்கீதை வசனம், ஒரு பைபிள் வசனம், ஒரு குரான் வசனம் இருக்கும். அதில் குரான் வசனத்தை நான் பார்த்தேன். சரி, இதை நம்ம சேர்த்து வைக்கலாம். என்னைக்கு நம்ம அவங்கள பார்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதை பற்றின விஷயங்களை நம்ம தெளிவாக அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சும்மா அதை அந்த குரானில் வர அந்த பேப்பர்ஸை மட்டும் கிழிச்சு ஒரு நோட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு அதை பற்றின விரிவான விஷயங்கள் எதுவும் கிடைக்கல. அப்படின்றதுனால நான் ரொம்ப பாட்டெல்லாம் கேட்பேன். பாட்டு, இளையராஜா ஹிட்ஸ், நைட்டில் இந்த மெலோடி சாங்லாம் நிறையா கேட்குற பழக்கங்கள்லாம் எனக்கு இருந்தது. அப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நைட்டு 10 மணிக்கு சேனல்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப நான் வின் டிவி பார்த்தேன். அதில் தௌஹீத் ஜமாத் நிகழ்ச்சி ஓடிட்டு இருந்தது. சரி, இதில் ஏதோ சொல்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி, இதில் நம்ம கேட்போம், இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்றதுல நான் அந்த டிவியை பார்க்க ஆரம்பித்து அதை சரி கொஞ்சம் கொஞ்சம் கேட்கலாம், என்னதான் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதில் ரொம்ப ஈர்ப்பாய் இஸ்லாத்தின் மேல் அவங்க சொன்ன விஷயங்கள் ஓ இதுதான் உண்மையான இறைவனா, கடவுள்ன்றது ஒருவனாக தான் இருக்க முடியுமா, நிறைய விஷயங்கள் அதில் ரொம்ப ஈர்க்கப்பட்ட விஷயம் குல்ஹு அல்லாஹோட சூராவோட விளக்க உரை சொன்னாங்க. இறைவன் ஒருவனே, அவன் எத்தேவையும் மற்றவன், அவன் எவரையும் பெறவில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். இந்த வசனங்கள் மாதிரி அதாவது அந்த வசனத்துக்கு ஒப்பான விஷயம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப இது பண்ணி பார்த்தப்ப அதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். அப்புறம் டெய்லி தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த வின் டிவியில் வந்ததில் முகமது ஷிப்லி அப்படின்றவருடைய நம்பர் அதில் வந்தது. அந்த நம்பரை பார்த்து இவங்க கிட்ட நம்ம இஸ்லாத்தை பற்றின கொஸ்டின்ஸை கேட்கலாம், அந்த கொஸ்டின்ஸை இவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணேன்.
அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இதுதான் இஸ்லாம். அப்போல்லாம் நான் களிமா சொல்லலை, ஆனால் எனக்கு வந்து இஸ்லாமை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நெட்டில் இதை பற்றி என்ன அதை பற்றி என்னன்னு ஃபோனில் நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன்னா அவங்க எனக்கு அதுக்கான விளக்கத்தை ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் இந்த இஸ்லாத்தின் பேரில் ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு. நான் இஸ்லாத்துக்கு வர கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை பார்க்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு தினத்தந்தி பேப்பர்ல இருந்து எடுக்கிறேன். தினத்தந்தி பேப்பரை வந்து நிறுத்திட்டாங்க. தினமலர் பேப்பரை வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆன்மீக மலர் வரும், அதில் வந்து ஒரு பேப்பர் வந்து இஸ்லாத்தை பற்றி இருக்கும், அதை கிழிக்க ஆரம்பித்தேன், அதையும் நிறுத்தினாங்க. டிவி கனெக்ஷனில் வின் டிவி பார்க்குறேன்னு சொல்லிட்டு டிவி கனெக்ஷனை கட் பண்ணாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஹிந்து பொண்ணு, அவள் வந்து நான் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கேன், இதை வந்து கேட்க முடியாமல் அழறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் கிழிச்சு அந்த விஷயங்களையோ அந்த வசனங்களையோ எனக்கு வந்து கலெக்ட் பண்ணி யாருக்கும் தெரியாமல் வீட்டில் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போவா. நான் வந்து அப்போல்லாம் அளவுக்கு அதிகமான இது அல்லா மேலே வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஊர்லலாம் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் எல்லாரும் குருக்கள்ன்றதுனால எங்கள் வீட்டிலேருந்து பள்ளிவாசலும் ரொம்ப தூரம். அதை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து பக்கத்தில் யார்கிட்டையும் கேட்டுக்கவோ இல்லை என்ன விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கவோ எனக்கு சூழ்நிலை இல்லவே இல்லை. அப்பயே வந்து நான் இதை வந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னு ரொம்ப ஃபஸ்ட்டே நான் பார்க்க ஆரம்பிக்கிறப்பயே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை வீட்டில் ரொம்ப அடித்து இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது, இவ ரொம்ப திமிரு பிடிச்சி போய் பண்ணுறா, இவ யாரையோ லவ் பண்ணுறா போல இருக்கு, இவருக்கு ஏதோ தப்பானது இருக்கு போல இருக்கு, இல்லை இஸ்லாத்தில் இருக்கிறவங்க யாரோ இறந்து இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல இருக்கு, என்னென்னமோ ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. நான் வந்து அப்போல்லாம் நான் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்தலை. நம்ம வந்து இஸ்லாத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எனக்கு போக போக அங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அந்த ஊரில் இருந்ததுனால எதையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியலன்னு. அதனால அம்மாவை சொல்லிட்டேன், நான் சென்னைக்கு போகிறேன், சென்னையில் பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்க வீட்டில் தங்கி நான் இஸ்லாத்தை படிக்க போகிறேன்னு சொன்னேன். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுடைய ஜனாசா இருந்தால் இந்துக்கள்லாம் அழுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே அழுதாங்க எங்கள் அம்மா. என்னோட பொண்ணு இப்படி போறாளே, என்னை விட்டுட்டு போயிடாத, நான் சொல்றதை கேளு. அப்பெல்லாம் எங்க அம்மாவோடைய வார்த்தையை நான் தட்டவே மாட்டேன், அந்த அளவுக்கு நேசிப்பேன். அந்த அளவுக்கு எங்க அம்மா எனக்கு ஃப்ரெண்டும் கூட. அவங்க ஆனால் ரொம்ப என்னை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, நீ போகக்கூடாது அப்படி இப்படின்னு வயிற்றுல அடிச்சுட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதையுமே அப்போ வந்து அல்லாஹ் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தான். நான் என்ன நினச்சேன்னா, நம்ம வந்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம சொல்லலாம், நம்மளே இஸ்லாத்தில் இல்லாமல் போயிட்டோம்னா அப்போ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற ஒரு இதுவே இல்லாமல் போய்டும்னு சொல்லிட்டு அவங்க அழுதுனதையும் அவங்க கதர்னதையும் எதையுமே பொருட்படுத்தாமல் நான் போயே தீருவேன்னு சொல்லி சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து அல்ஃபிர்தௌஸ் மதரசாவில் வந்து எனக்கு வந்து முகமது ஷிப்லி சார் மூலியமாக தான் அந்த மதரசாவும் கிடச்சிது. அவங்க அங்கே வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி அங்கே வந்து என்னை ஜாயின் பண்ணாங்க. அங்கே வந்து எனக்கு களிமா சொல்லி கொடுக்குற ஆலிமா வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் என்னோட கஷ்டத்தெல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது, நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனால் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்து இன்னும் கஷ்டம் கூட படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் தாவா பண்ணும்போது இப்போ நம்ம கிறிஸ்டின்ஸையும் பார்க்கலாம், இந்துஸையும் பார்க்கலாம், உங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு தருவாங்க, அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப அற்பமானது, இது வந்து 20 வருஷமோ 60 வருஷமோ நமக்கு தெரியாது, ஆனால் மறுமை வாழ்க்கை தான் நமக்கு உண்மையான வாழ்க்கை, நித்திய ஜீவம், நம்ம எப்போவுமே அங்கே இருப்போம். அதனால இந்த நீங்கள் எல்லா நிலையிலையும் நீங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடியவங்களா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறேன்னு நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு களிமா சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ களிமா சொன்னால் வந்து தொழுகை கடமையாயிடும், நான் தொழுகையும் கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், களிமா நான் சொல்கிறேன், ஆனால் களிமா சொன்னால் தொழுகை கடமையாயிடும்ன்றதுனால நான் களிமா சொல்லிட்டு தொழ கற்றுக்க வேண்டாம், அப்போ எனக்கு தெரியாமல் இருந்துரும், அதனால் எனக்கு தொழுகையை ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுங்க, நான் தொழுகையை கற்றுக்கிட்டு நான் களிமா சொல்கிறேன், அப்போ கடமையாயிடுச்சுன்னா நான் தொழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஆலிமா கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. வீட்டுக்கு தெரியாமல் தான் போனேன். நான் மத்தியானத்தில் வீட்டில் எல்லாரும் தூங்குற நேரத்தில் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன், சித்தி வீட்டுக்கு போகிறேன், அப்படி இப்படின்னு ஏமாற்றிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய ஆலிமாவே சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி மறைச்சு இஸ்லாத்தை வந்து நபிஸ்லா இஸ்லாம் கொஞ்ச நாள் மறந்து தான் இருந்தாங்க, அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வகி இறக்கி நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கன்னு சொல்லும்போது நபிஸ்லா இஸ்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு தெரியாமையே நோம்பெல்லாம் வைப்பேன். நோன்பு வைக்கிறதுக்கு சாப்பாடுலாம் வெறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டே நோன்பு வைப்பேன், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டே நோன்பு திறப்பேன். நோன்பு திறக்கிற நேரம் சாப்பிட முடியாது, ஏன்னா நோன்பு வச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால நான் நைட்டு தான் சாப்பிடுவேன்.
அப்படின்னா இப்படி ஒரு விஷயமா நான் வர வர பகிரங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தைரியமாக என் வீட்டில் போய் சொன்னேன். நான் வீட்லேயே தொழ ஆரம்பித்தேன், வீட்டிலேயே நோன்பு வைக்கவும் ஆரம்பித்தேன். என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, எங்கள் அம்மாவோட அண்ணன், என் குடும்பத்தில் நிறையா பேர் இவ தப்பானவ, இவ ஏதோ தப்பான ரூட்டில் போகிறா அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்தி என்னை அடின்னு அடித்து என்னுடைய குரானெல்லாம் கிழிச்சு போட்டு என்னை எவ்வளவோ கொடுமை பண்ணாங்க. எனக்கு வந்து அல்லாஹ்வுடைய நாட்டம், நான் எதுக்குமே யாருமே என்னை வந்து அடிச்சாங்கன்னா ஒரு விஷயத்த நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சா நான் அந்த விஷயத்த செய்ய மாட்டேன். ஏன்னா ஐயோ அடிக்கிறதுக்கு அந்த விஷயத்த செய்யாமல் இருக்கிறதே மேல் நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு அடிக்கிறதுனாலே ரொம்ப பயப்படுவேன். ஐயோ அடிச்சிருவாங்க, நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்யவே மாட்டேன், விட்டுருவேன். ஆனால் எனக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் ரொம்ப தைரியத்தை கொடுத்தான். என்னோட முடியை பிடிச்சி அவங்க செவுத்துல நெத்தும் போது கூட, நான் அந்த மயக்கத்தில் இருந்த போது கூட அல்லான்னு சொல்லாத நிறுத்துன்னு என்னை மிதிக்கும் போது கூட நான் அல்லான்னு கத்தக்கூடிய தைரியத்தை எனக்கு வந்து அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ் அதே தைரியத்தை வந்து என் குடும்பத்துக்கும் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான்